அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சேனல் ஆல் இஸ் வெல் மை டியர். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சேனல் முழுக்க அரபி ஓத தெரியாதவங்களுக்காக குரானையும் அரபியில் துவாக்களையும் எப்படி ஓதுறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இப்போ நம்ம எப்படி தொழறது, ரசூலா காட்டி தந்த முறைப்படி எப்படி நம்ம தொழணும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தைய வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா இன்ஷா அல்லாஹ் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அத்தஹியாத்து இருப்பில் எப்படி விரல் அசைச்சு ஓதணும், அதுக்கப்புறம் அது எப்படி என்னென்ன துவாக்களை ஓதணும், எப்படி அமரணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ அத்தஹியாத்து இருப்பில் உட்காரும்போது விரல் அசைக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்காட்டி விரலை தவிர மற்ற எல்லா விரலையும் அடக்கி அந்த ஆட்காட்டி விரலை மட்டும் நீட்டிட்டு அசைச்சு கொண்டுட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை நீட்டி வச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்வை அந்த ஆட்காட்டி விரலை நோக்கி தான் இருக்கணும். இது எப்படி விரல் அசைக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இது முந்தைய வீடியோலேயே நம்ம கொடுத்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் செக் பண்ணுங்கள். இப்போது அத்தஹியாத் இருப்பு இதில் எப்படி அமரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 முறை இருக்குது. 2வது ரக்காயத்தில் 2வது சஜ்தா முடித்ததும் உட்காருவோம் இல்லையா, அது ஒரு தனியான முறை. அதே மாதிரி கடைசி இருப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேற ஒரு விதமாக அமரணும். இது ரெண்டுத்துக்கான பிக்சரும் நான் இதில் இணைச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். அதாவது கடைசி இருப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கால் வெளிப்படுத்தி நம்ம உட்காருவோம். இதே 2வது ரக்காயத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி உட்காரணும். இதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது காலை நம்ம எப்படி வச்சுருக்கணும், எதில் அமரணும் அப்படிங்கிறது. இது கடைசி ரக்காயத்தாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காலை வெளிப்படுத்தி இன்னொரு காலை நாட்டி வச்சு உட்காரணும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக பின்பற்றி அவங்க தொழுது மட்டும் இல்லாமல் நமக்கு அழகாக காட்டி தந்திருக்காங்க. அதனால் இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். 1க்கு 2 முறை இந்த வீடியோவை நல்லா பார்த்து எப்படி அந்த காலை வச்சுருக்காங்கங்கிறத அந்த பிக்சரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த 3-4 ரக்காயத்து தொழுகையின் போது நம்ம எப்படி காலை வைக்கணும் அப்படின்னா, இடது கால் மீது அமர்ந்து வலது காலை நாட்டி வைக்கணும். அதோட விரல்கள் காபாவை நோக்குனதாக இருக்கணும். இதுவே கடைசி இருப்பில் நம்ம உட்காரும்போது நம்மளோட இருப்பிடம் தரையில் படியுமாறு அமர்ந்து இடது காலை வலது காலுக்கு கீழே வெளிப்படுத்தி, முன்னாடி நீங்கள் ஒரு பிக்சர் பார்த்தீங்களா, அதே மாதிரி வெளிப்படுத்தி வலது காலை நாட்டி வச்சு அமரணும். இதை நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். இன்ஷா அல்லாஹ் இதை கண்டிப்பாக அதே மாதிரி தான் அமரணும். அமர்ந்ததுக்கப்புறம் அத்தஹியாத் ஓதணும். எப்படி அத்தஹியாத் ஓதணும்? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்வலவாத்து வத்வய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்வாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. இந்த அத்தஹியாத் துஆ ஓதுனதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸலவாத் ஓதணும். அடுத்து இன்னும் பிற துவாக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்காங்க. இதை இன்னொருத்தரை நான் சொல்கிறேன். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்வலவாத்து வத்வய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்வாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. இந்த அத்தஹியாத் ஓதுனதுக்கு அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத் அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்தை ஓதணும். இதில் நீங்கள் என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னா, எப்போவுமே கடைசி இருப்பில் தான் அத்தஹியாத்தோடு சேர்த்து ஸலவாத்தும் ஓதணும். 4 ரக்காய் தொழக்கூடிய தொழுகைகளில் 2வது ரக்காயத்தில் அத்தஹியாத்து மட்டுமே நமக்கு போதுமானது. இதுவே 4 ரக்காயத்து தொழக்கூடிய தொழுகைகளில் கடைசி இருப்பில் அத்தஹியாத்தோடு சேர்த்து ஸலவாத்தும் மற்ற துவாக்களையும் ஓதணும். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 விஷயத்துலேருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய துவாவையும் இதில் ஓத சொல்லியிருக்காங்க. அது என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் அஸாபில் கப்ர்
ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال. இந்த துவாக்களை ஓதியத்திற்கு பிறகு தொழுகையோட இறுதியாக சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா அப்படின்னு வலதுபுறமும் இடதுபுறமும் நம்ம கூறணும். நம்ம வலதுபுறம் திரும்பும்போது நம்மளுடைய அந்த கன்னங்களைய பின்னாடி இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம திரும்பணும். சரியா? சாதாரணமாக நம்ம ஒரு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு திரும்பாமல் நம்மளுடைய கன்னத்தை பின்னாடி சஃபில் ஒரு வேளை உட்காந்துருந்தோம்னா பின்னாடி இருக்கவங்க பார்க்கும்போது எப்படி நல்லா திரும்புவோம் இல்லையா? அதே மாதிரி வலதுபுறமும் இடதுபுறமும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா அப்படின்னு சொல்லி திரும்பணும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தக்பீர் கட்டுறதுலேருந்து இப்போ சலாம் கொடுக்குற வரைக்கும் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அழகாக காட்டி தந்திருக்காங்களோ அந்த முறைப்படி நம்ம பார்த்தோம் எப்படி தொழணும்னு. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுக்குள்ள இதை சரியாக பயிற்சி செஞ்சு அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவோமாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் லேர்னிங் வீடியோஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.